ஸோ இப்போது பேப்பர் 3லே பார்ட் 2 அதாவது தமிழ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி பார்த்தீங்கன்னா இதுவுமே உங்களுக்கு நார்மல் தமிழ் இருக்குது, அதாவது உங்களோட ரீஜனல் லாங்குவேஜஸ்லையும் எழுதலாம். ஆர்எல்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியர் லாங்குவேஜ்னு ஒரு பார்ட் இருக்கும். ஸோ அது யார் எழுத முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஈஸியர் லாங்குவேஜ் ஸ்கூலில் நீங்கள் வந்து ஹிந்தி வந்து செகண்ட் லாங்குவேஜ் எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியர் லாங்குவேஜ் அப்ளிகபிளாக இருக்கும். பட் அதுக்குமே நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கும் போது உங்களுக்கு அந்த போனஃபைட்லாம் அட்டாச் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஈஸி லாங்குவேஜ் எழுதலாம். ஓகேவா? ஸோ இது வந்து நார்மல் தமிழுக்கானது கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலையுமே நான் வந்து உங்களுக்கு அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஈஸி லாங்குவேஜுமே வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அது கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதில் பாக் 2ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 4 ரோமன் லெட்டர்ஸ் கேட்பாங்க. ஸோ டோட்டலாகவே 4 தான் உங்களுக்கு. அதில் ஃபஸ்ட்டு பார்ட்டு பார்த்தீங்கன்னா திருக்குறள் தான் இருக்கும். ஏதேனும் 2 குறள்களை அடிப்பிறழாமல் எழுதுகன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு தமிழுக்குன்னு தனியாக உங்களுக்கு புக் வச்சுருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த புக்கில் எடுத்துக்கோங்க. ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் தமிழ் தண்டல்ல உங்களுக்கு செயல் பகுதி 1ன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பார்ட்டில் பார்த்தீங்கன்னா 9 லெசன்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த 9 லெசன்ஸ்குள்ளேருந்து தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரோமன் லெட்டர், அதாவது திருக்குறள் வரும். அண்ட் தென் உங்களுக்கு கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் ஆல்சோ கேட்பாங்க. ஓகே, ஸோ இந்த 9 லெசன்ஸ்குள்ளேருந்து தான் நம்ம படிக்க போகிறது. இதில் அந்த திருக்குறள்ன்றது உங்களுக்கு மனப்பாட பகுதின்னு போட்டே கொடுத்துருப்பாங்க பாருங்க, பேஜ் நம்பர் 6. இது வந்து ஆக்சுவலி இந்த கைடு தான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, தமிழ் கைடில் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ அதில் உங்களுக்கு ஆன்சர்ஸ் கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். ஸோ இந்த திருக்குறளில் பார்த்தீங்கன்னா 2 திருக்குறள் இருக்கும். அதாவது கடவுள் வாழ்த்துன்னு ஒன்று இருக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒழுக்கம் உடைமைன்னு ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் இந்த கடவுள் வாழ்த்துன்றத ஃபர்ஸ்ட் அதிகாரம் இருக்கு இல்லையா, இதில் இருக்க 10மே நீங்கள் நல்லா தரவு பண்ணிடுங்க. இது மனப்பாட பகுதி. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எக்ஸாமில் கேட்பாங்க. யூஸ்வலாக நீங்கள் ஸ்கூலில் தமிழில் மனப்பாட பகுதி எழுதுறீங்க இல்லையா, திருக்குறள் அதே பேட்டர்னில் தான் உங்களுக்கு கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இது ஈஸியாக நீங்கள் வந்து 10 மார்க் வந்து எடுத்துடலாம். ஸோ இதில் இந்த ஃபஸ்ட்டு 10 நல்லா படிச்சுக்கோங்க. இது ஆல்ரெடி நமக்கு லோயர் கிளாஸ்லேருந்தே படிச்சுட்டு இருக்க திருக்குறள் தான், அதனால ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு மெமரைஸ் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதே இதில் செகண்ட் ரோமன் லெட்டரில் உங்களுக்கு 6 கொடுத்துட்டு 3 தான் அட்டன் பண்ண சொல்லிட்டாங்க. சாய்ஸ் நல்லாவே இருக்குது. ஒரு ஆன்சருக்கு பாருங்கள் 5 மார்க்ஸ் உங்களுக்கு. ஸோ இதுக்கு என்னென்ன கொஷின்ஸ் படிக்கலான்னு பாருங்கள். இதில் அதுக்கு அடுத்தடுத்த லெசன்ஸ்லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது வந்து பாருங்கள் புறநானூறு, இதுலேருந்து தான் உங்களுக்கு இந்த லெசன்ஸ்க்கு அப்புறத்துலேருந்து தான் உங்களுக்கு கொஷின் அண்ட் ஆன்சர்ஸே ஸ்டார்ட் ஆகும். ஸோ டோட்டலாக அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ 7 லெசன்லேருந்து தான் நீங்கள் கொஷின் ஆன்சர்ஸே படிக்க போகிறது. ஓகேவா? ஸோ அதுலேயுமே வந்து உங்களுக்கு கொஷின்ஸ் பாருங்கள், இந்த கைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நான் சொல்கிற கொஷின்ஸ்லாம் டிக் பண்ணிக்கோங்க. ஸோ புறநானூறு கேட்பாங்க, குறிப்பு வரைக. நெக்ஸ்ட் அதே லெசனுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா 3rd கொஷின் 8 தொகை நூல்கள் யாவைன்றது இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? இதில் ஃபர்ஸ்ட் கொஷின் புறநானூறு குறிப்பு வரைக, அடுத்தது 3rd கொஷினான 8 தொகை நூல் 3rd லெசனில். 4th லெசனில் பார்த்தீங்கன்னா தாயுமானவர் பாடல்கள். இதில் வந்து உங்களுக்கு ஒரே கொஷின் தான் இருக்குது, தாயுமானவர் பற்றி குறிப்பு வரைகன்னு ஒரு கொஷின் இருக்கும் 4th லெசனில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5th லெசன் எடுத்துக்கோங்க. 5th லெசன்றது ஆச்சார கோவை. ஸோ இதில் வந்து உங்களுக்கு கொஷின்ஸ் நீங்கள் பார்க்கும்போது இங்கே பாருங்கள், ஆச்சார கோவை குறிப்பு வரைகனே ஒன்று இருக்கும், கொஷின்ஸ் இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அதே லெசனில் பெருவாயின் முள்ளியார் பற்றி குறிப்பு வரைகன்னு கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இதில் இந்த 2 லெசன் தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக அடிக்கடி கேட்கறது, ஆச்சார கோவை, பெருவாயின் முள்ளியார் பற்றி குறிப்பு வரைக. இந்த கொஷின்ஸ் தான் அடிக்கடி உங்களுக்கு கேட்குறாங்க. இந்த 2 கொஷின் நல்லா தரவு பண்ணிக்கோங்க 5th லெசனில். 6th லெசனில் பார்த்தீங்கன்னா பாரதியார் பாடலில். ஓகேவா? ஸோ இதில் பாரதியார் பற்றி ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாமே நிறைய தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த கொஷின்ஸை விட உங்களுக்கு மோஸ்ட்லி அதனுடைய அடுத்த கொஷினான காணி நிலம் பாடலில் பாரதியார் வேண்டுவன யாவை, இதுதான் உங்களுக்கு கேட்பாங்க. இது 6th லெசனில் காணி நிலம் பாடலில் பாரதியார் வேண்டுவன யாவைன்ற கொஷின் வரும். நெக்ஸ்ட் அதே 7th லெசன் பார்த்தீங்கன்னா பெருமாள் திருமொழி, அந்த லெசனில் உங்களுக்கு இந்த பெருமாள் திருமொழி பற்றி எழுதுகனே உங்களுக்கு ஒரு கொஷின் வரும். ஓகேவா? பெருமாள் திருமொழின்ற கொஷினே உங்களுக்கு வந்து எக்ஸாமில் கேட்பாங்க. நெக்ஸ்ட் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குற்றால குறவஞ்சி மெயின் லெசன். குற்றால குறவஞ்சியில் உங்களுக்கு திருக்கூட ராசப்ப கவிராயர் பற்றி குறிப்பு வரைக இம்பார்ட்டன்ட்டு, குற்றால குறவஞ்சி பற்றி குறிப்பு வரைக இம்பார்ட்டன்ட். ஸோ இதுவுமே அடிக்கடி உங்களுக்கு கேட்கறது தான். ஓகேவா? அதே மாதிரி 9th லெசனில் மெயினாக இந்த திருநாவுக்கரசர் பற்றி குறிப்பு வரைக. ஸோ இவ்வளோ தான் நமக்கு கொஷின் ஆன்சர்ஸே இருக்கு பாருங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு கொஷின்ஸ் டவுட்டாக இருந்தால் திருப்பி கூட நீங்கள் வந்து வீடியோஸ் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதில் 8th லெசனில் இந்த 2 கொஷின் சொன்னால் 9th லெசனில் ஒரே கொஷினா இந்த பெரியகூட ராசப்ப
சாரி, திருநாவுக்கரசர் பற்றி குறிப்பு வருக. ஆல்ரெடி திருநாவுக்கரசர் பற்றி நிறைய படிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ அதே இதுதான், அவரை பற்றி அந்த குறிப்பு வந்து உங்களுக்கு கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இவ்வளவுதான் இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரோமன் லெட்டர்ஸ். நெக்ஸ்ட் வந்து தேர்ட் அண்ட் ஃபோர்த் ரோமன் லெட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்ட்டான இது ஈஸி தான் உங்களுக்கு. உரைநடை பகுதி இது. ஓகேவா? இதுல டோட்டலா உங்களுக்கு 7 லெசன்ஸ் இருக்கும். சிட்டுக்குருவி, யார் குற்றம், பந்தி பிறந்த கதை, கொல்லிமலை காட்சிகள், மேதை வேதநாயகர், நானலம் நாடு, தமிழ் தாத்தா ஓவே சாமிநாதையர். ஸோ டோட்டலா 7 லெசன்ஸ் இருக்கும். ஸோ இதுக்கு இந்த தேர்ட் அண்ட் ஃபோர்த் ரோமன் லெட்டருக்கு இந்த ஃபர்ஸ்ட் 4 லெசன் இருக்கு இல்லையா? இந்த 4 லெசன்ல இருக்கக்கூடிய, அதாவது ஆக்சுவலி இந்த லெசனை படிச்சிட்டிங்கனாலே, இதுல லெசனோட இது கொடுத்துருப்பாங்க பாருங்க, சம்மரி மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த லெசனை நீங்க படிச்சுட்டாலே இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக எழுதிடலாம். ஓகேவா? ஏன்னா அந்த லைன்ஸ்குள்ள இருந்து தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸே கேட்பாங்க. ஸோ அந்த லைன் கேட்ட ஆன்சர்ஸ் நீங்களே வந்து ப்ரெசென்ட் பண்ணிடலாம். ஸோ இதுல டோட்டலா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெசன்ல 3 இடம் சுட்டி பொருள் விளக்கம் இருக்கு. அதுலயே பாத்தீங்கன்னா 2 கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த கொஸ்டின் ஆன்சர்ஸை நல்லா தரவு பண்ணிடுங்க. ஸோ இந்த 4 லெசன்லயும் இடம் சுட்டி பொருள் விளக்கம் படிக்கணும், கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் படிக்கணும். ஓகேவா? கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பாத்தீங்கன்னா ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது சரவணா கைட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த கதை படிச்சுட்டாலே இந்த கதை ஃபுல்லா இருக்கு இல்லையா, அந்த லெசன் இதை படிச்சுட்டாலே நீங்க இடம் சுட்டி பொருள் விளக்கமும் எழுதிடலாம், இந்த கொஸ்டின் ஆன்சர்ஸும் நீங்களே எழுதிடலாம். ஏன்னா அது அப்படியே அந்த கண்டென்ட் தான் உங்களுக்கு ஆன்சராகவே இருக்கு. ஸோ ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. ஸோ அது மாதிரி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 4 லெசன்ல இருக்கக்கூடியதை நல்லா தரவு பண்ணிடுங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் 4 லெசன்ல இருக்கக்கூடிய இடம் சுட்டி பொருள் விளக்கம், அதாவது கதையை முதல்ல படிச்சிடுங்க. படிச்சுட்டு அதுக்கப்புறம் இடம் சுட்டி பொருள் விளக்கம் கொஸ்டின்ஸ் ரெஃபர் பண்ணீங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் ஈஸியா எழுதிடலாம். ஓகேவா? அந்த 4 லெசனோடது தரவு பண்ணிக்கோங்க. அந்த 4 லெசனுக்குள்ள தான் உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ். தேர்ட் ரோமன் லெட்டர் பார்த்தீங்கன்னா இடம் சுட்டி கேட்கறாங்க பாருங்க. 4 கொடுத்துட்டு 2 அட்டன் பண்ணணும். ஒரு ஆன்சருக்கு வந்து 5 மார்க். அதே வந்து தான் உங்களுக்கு இதுவுமே 6 கொடுத்துட்டு 3 அட்டன் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஒரு ஆன்சருக்கு 5 மார்க். ஸோ ஈஸியா வந்து இந்த தேர்ட் பேப்பர்ல பார்ட் 2ல வந்து நீங்க அட்டன் பண்ணிடலாம். அண்ட் தென் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் என்னன்னா, நீங்க பிரவேசிக்கா 3 எனக்கு தமிழ் சரியா வராது, நான் ஹிந்தி மட்டும் அட்டன் பண்ணாலே பாஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா அது வந்து பாசிபிள் கிடையாது. பிகாஸ் ஹிந்தி 50 மார்க், தமிழ் 50 மார்க். ஸோ ரெண்டுத்துலயுமே நீங்க வந்து ஈக்குவல் பர்சன்டேஜ் மார்க் வந்து எடுக்கணும். அதாவது இதுல 20 எடுக்கணும், அதுல 20 எடுக்கணும். ஓகேவா? ஸோ கம்பல்சரி தமிழ் நீங்க அட்டன் பண்ணிருக்கணும். ஹிந்தி மட்டும் அட்டன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் வராது. ஓகேவா? ஏன்னா இது 50, ஹிந்தி 50 மார்க், தமிழ் 50 மார்க்ன்றதுனால ரெண்டுமே நீங்க மார்க் வந்து உங்களுக்கு பார்ப்பாங்க. ரெண்டுத்துலயுமே நீங்க மார்க் வந்து கொஞ்சம் ஸ்கோர் பண்ணிருக்கணும். ஸோ அதுல கொஞ்சம் கிளியரா இருந்துக்கோங்க. ஓகேவா? ஸோ வேற ஏதாவது டவுட்ஸ்னாலும் எனக்கு அந்த கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.